உன்னை முக்கியமா நாங்க கூட்டின்னு வந்து எது தெரியுமா? நம்ம 3 பேரை கலந்து கூட்டின்னு வந்து. ஆமா தெரியுமே. ஏன் கூட்டின்னு வந்து நான் பொம்மை நினைச்சுங்க. சாமி நான் உண்மையில பொம்மை நினைச்சிட்டு. அப்பா வந்திருக்காரா? அப்பா வந்திருக்காரா சாமி? நாடகம் வந்திருக்காரா? என் அப்பா கிட்ட போய் சொல்லு, சித்தி பார்த்தனே. குடும்பம் குழு தமிழ் டான் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி தொங்கு சாட்டி அதே மாதிரி ஆட்டுறான். இல்லன்னா அந்த ஆடு வெட்டு சொல்ல மஞ்சா தன் தெரிப்பாங்க. என்ன அங்க சேர்ல உட்காந்துங்கிறாரு, என்ன அக்கௌண்ட் கட்டி அவர் ஏன் சிரிக்கிறா தெரியலையா? எதுக்கு சிரிக்கிறா தெரியலையா? வாய்க்கு சிரிச்சுக்கிறேன். சரி விடுமா, என்னம்மா லேட்டு? வெள்ளூரா ஏமா புக் பண்ணேன். எத்தனை பேரு? சரி விட்டு விட்டு. ஆமா லேட் ஆயிடுச்சா? சரி இங்க 30 நடந்துங்குது. என்னென்ன விழா? பெரிய விழா, நாட்டு தளபதிக்கு வெற்றி விழா, இளவரசமாக பிறந்த நாள் விழா. இளவரசி அம்மா அது அங்க நின்னுறாங்க. தளபதி யாரு? யாரையும் கற்பழிச்சு மாதிரி நின்னுங்கிறாங்க. ஒரு தெலுங்கு ஒண்ணுங்க. அப்ப வெற்றி விழான்னு சொன்னீங்களே, அவர் யாரு? அவரு வெற்றியா? பேரரசு வெளிநாட்டுல வந்துருக்காங்க. நான் காவல்காரன். ஆமாங்க, பார்க்கும்போது ஐயனை வாழ்த்துங்க. சுகமோடு இருக்கு. தமிழ் பெண்ணின் பணியை பார்த்தாயா? மண்ணின் பெருமை அது. தட்டி தூக்கு போலுது. தமிழ்நாடு 2 விழா சொல்லிட்டீங்க, இன்னொரு விழாவா? இந்த நாட்டுக்கு சுதந்திர தினமா 30 விழா. நீ தான் ஆடல் பாடல அமோகமா இருக்க நாட்டுப்புற கலை பரப்பணும். அப்ப சுதந்திரமா இருக்கலாமா? உன்னை முக்கியமா நாங்க கூட்டின்னு வந்து எது தெரியுமா? நம்ம 3 பேரை கலந்து கூட்டின்னு வந்து. ஆமா தெரியுமே. ஏன் கூட்டின்னு வந்து நான் பொம்மை நினைச்சுங்க. சாமி நான் உண்மையில பொம்மை நினைச்சிட்டு. அப்பா வந்திருக்காரா? அப்பா வந்திருக்காரா சாமி? நாடகம் வந்திருக்காரா? என் அப்பா கிட்ட போய் சொல்லு, சித்தி பார்த்தனே. குடும்பம் குழு நீ என்ன பண்ற ஏது பண்றோம்? உன் நாட்டு அந்த மன்னரை கவுத்தணும். சேரன் தள்ளி விட்டுட்டா அது எனக்கு தெரியாது. அதுக்கு உனக்கு கூட்டின்னு வந்தேன் சேரன் தடத்துக்கு. அப்படி கிடையாது, உன் ஆட்டத்துல மயங்கணும். சொல்லு ஒழுவணும். எதனா ஒழுங்கு போட்டோம் நமக்கு தான் வருது. அவர்கிட்ட நீ நானு கூட்டுன்னு சொல்லிட்டு போறேன். நான் லூசா சொல்றேன் சொல்லி போறேன். என்னப்பா என்ன? அதுல உன்னை பத்தி பெருமா சொல்லிங்கிறேன். நீ ஆடுனா என்ன ஒல்லாம் தருவாருன்னு சொல்லிட்டு. நல்ல மனுஷன் வாங்க. ஆமா 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 கல்பு நாட்டு சூப்பரான முடி பாடு. மம்மால பிரமாத்மா மம்மால சூப்பராஞ்சு மம்மால கீச்சா மம்மால அந்திரு பண்டினி புது மாடல் போ. புது மாடல் சென்டில் போய் இங்க போ. எவனா சண்டை வந்தாலும் 2024 போடா வாடெல்லாம் கேட்கவே கிடையாது. அடா போடானே நின்று போச்சு. எடுத்தோடனே தான் கம்மாலு என்ன கம்மாலு புது மாடல் போயிங்குது. இன்னொரு முறை எங்க அம்மாலே எடுத்துனா உங்க அப்பனே எடுப்பேன். இசுமோ சும்மா தான் வெறுப்பா உட்காந்துக்கிறாங்க. இசுமோ அவனாது ஜாலியா இருக்கா? சரி ஆத்தியா கல்பு. என்னடா அவ்வளவு ஒரு கேவலமா சொல்ற? அல்லதான் வேலை மிச்சிட்டா கல்பு. என்ன கல்பு? என்ன நீ என்ன கல்பு சொல்ற? அது என்ன வேணும்? ஐயா நான் சந்தில ஆட்டோ ஓட்டுவோம். நான் சந்திலே சிந்து பாடு. பாடு என்ன பாட்டு பாடுங்க இருப்ப? இப்ப ட்ரெண்டா ஒரு பாட்டு வச்சேன். சந்தில சிந்து பாடு 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 பாடு. நீ பாடு நீ பாடுடா. எப்படியா? ஐயோ என்ன சொன்னாக்கா? சொன்னா
சொல்றேன் நீங்க சிரிச்சு கிடக்குறீங்க லேடிஸ் தானே என்ன பண்ணீங்களா அங்க கூட சொல்லு அங்க சொல்லு தலைவா வாங்க வச்சு வச்சு பேர் கேட்டு வச்சுட்டு மாத்திக்கு வாங்க ஏண்டா நான் கேக்குறேன் பணம் காணோம் என்ன ஐயோ இங்க பணம் காணுமா யாரு இங்க காணோம் இங்க ஓ மை காட் செக் பண்ணி 2024 பணத்துக்கு கால் வலித்திருக்கும் அது பாத்ரூம் போயிருக்கும் வரும் பணத்து கால் வலித்திருக்கும் பாத்ரூம் போயிருக்கும் வரும் டேய் பாத்ரூம் போறேன்னா கால் வேணாம் நான் நந்து பார்த்தவள நான் உண்டு நான் பார்த்தேன் எப்படிலாம் பணம் பாத்ரூம் அந்த நோட்ல யாருக்கு அவருக்கு வராதானே எவ்வளவு நாள்ல தான் அடிக்குது ஆனா ஒரு நாள் வந்து எங்கிட்ட காஞ்சி தாத்தா ஐயூறாரு பையா உங்களுக்கெல்லாம் நான் சுதந்திரம் வாங்கி தந்தனாடா நல்லதுக்கு தாண்டா வாங்கி தந்தது வெள்ளக்காரங்கிட்ட இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தூக்கம் கிடையாதுடா சாப்பாடு கிடையாதுடா சொகா கூட போலடா வெறும் கூட்ட மாட்டேன்டாடா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட வாங்கி தந்தனேன் அந்த ரூபா நோட்ல என் போட்டா போல நான் ஆயிடுனடா ஏட்டா போட்டு என்ன கேட்காத ஏட்டா போட்டியா எனக்குமே ஓய் சாப்பிட போட்டுறாங்கடா நானும் சார் அடிக்கிறாங்கடா அது மாதிரி அதுல எனக்குமே ஊட்டியில போறீங்களா காத்து வராம அதுல பொம்பளை எல்லாம் தூக்கி இங்க வச்சுக்கிறாங்கடா அது மாதிரி நான் அழுகுறாரு அவர் பாட்டு யாரு காஞ்சாத்தா அழுகுறாரு காஞ்சி தாத்தா அந்த நோட்டை செல்லுல கீஞ்சு போச்சு ஏன் தெரிஞ்சு போச்சு ஆயிட்டார்ல நோட்டு நஞ்சு போச்சா கீஞ்சு போச்சு டேய் நல்லா சொல்றடா கம்பி கட்டுற கதை கம்பி கட்டினா தான் மெத்த வீடு கட்ட முடியும் டேய் இந்த அளவுக்குள்ள எத்தா பேசுனா கொஞ்சம் நீ தான் எடுத்திருப்ப ஒரு கோட்டை ஆவுன்னு பார்த்து ஏன் திருட்டு வேலை திருட்டுனா இல்லம்மா தெரியாம எடுத்து வச்சேன் தெரியாம எடுக்கிறதுனா என்ன திருடுறதுனா என்ன அது வேற திருட்டுன்னா தெரியுமா யாரையும் தெரியுமா பூட்டு வச்சுட்டு உள்ள போய் திருட்டு வராம அது திருட்டு எல்லாரும் தெரிஞ்சு தெரியாம எடுக்குது உரியவருக்கு தெரியாமல் எடுத்தால் திருட்டு தானே ஆனா உரியவருக்கு இது யாராவது சொந்தக்காரன்னு எத்தி போய் சொந்தக்காரனே தெரியாது துட்டுவோம்மா அப்படின்னா நான் கேள்வி பதில் சொல்லணும் பதில் சொன்னா துட்டு உனக்கு இல்லை எனக்கு கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா இல்லை நான் எழுப்பட்டுமா இப்ப நான் எழுப்புகிறேன் முடியல நீ எழுப்பு கேள்விமா கேள்வி வேணாண்டா டாக்டர் சரி கேளுங்க அது ஒண்ணு இருக்குங்க அப்புறம் கொடுத்துலாம் சரி கேள்விதானே ஒன் வேர்டா 5 மார்க் அது என் வாயில என்ன வச்சா கேட்பேன் நான் கூட வாயில வரதுல கேப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே சரி கேட்டு இப்ப ஒரு சைக்கிளுக்கு இது அந்த சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏற்றி போவ சைக்கிள்னா மிதி வண்டி வந்தேன்டா பால்காரு அடடா பசு மாட்டை கட்டி கறக்க போகுது யாரு நீங்க மாட்டை கட்டி பால் கறப்பீங்க சைக்கிள் எத்தனை பேர் எல்லாம் முடிஞ்சது ஒரு 3 பேர் ஏத்திட்டு போவாங்க அவ்வளவுதான் உன் மாத்தி 3 பேர் ஏத்துவேன் அதே பைக்கில் கூட 6 பேர் ஏத்துவோம் 10 பேர் ஏத்துவோம் 15 பேர் கூட ஏத்துவோம் பைக்ல ஆனா அதே சைக்கிள் நான் எத்தனை பேர் ஏத்துவேன் தெரியுமா எத்தனை பேர் 19 பேர் ஏத்துவோம் ஒரு சைக்கிள் 19 பேர் எவனை ஏத்த முடியாது நான் என்ன சொல்றேன் ஒரு பொசிஷனால பொருந்துற மாதிரி கிடையாது உண்மையை சொல்றேன் நான் ஏத்துவேன் நான் எப்படி சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள் கரெக்டா கணக்கு சொல்லணும் அண்ணா ஒரு ஆள் உன்னை எத்தனை பேர் ஏத்தணும் இன்னும் 18 பேர் வரணும் நீ ஒண்ணா இன்னும் 18 ஐயோ சைக்கிள் ஆணல் வாழிது அடே நடிச்சடா நீ ஆனா தான் சிவாஜி செத்துட்டார் ஏன் அவ்வளவு நச்சுனா நான் எவ்வளோ முன்வில்ல காத்துக்குதான்னு பார்த்தேன் ஆமா ஆனா இரும்பு விழா லப்பர் விழா அவ்வளவு துண்டு வைத்திருக்கியா நான் வீல் எல்லாம் அப்படிதான் பிடிப்பேன் பரவாயில்ல வீல பிடிச்சா பரவாயில்ல முன்வில்ல தான் பாப்பேன் ஆனா நான் பின்வில்லையே பாப்பேன் காத்துக்குதா இல்லையா மூடு மூடு நீ பேசுற சைக்கிள் பெல்ல காரண்டி பெல்லு தானே என் சீட்டுங்க உக்காந்துங்க அடிக்கலையா உம்மா தாடி அறப்ப அத்தனை சுத்தமா எங்க அப்பா எனக்கு பிடிக்கல சைக்கிள் ஓட்டி போது நான் ஒரு ஆள் நீ ஒண்ணு இன்னும் எத்தனை பேர் ஏத்தணும் என்ன 18 பேர் வரணும் இன்னும் 18 பேர் ஏத்தணும் ஆமா முன்ன ஒரு 9 பின்னாடி ஒரு 9 என்ன ஒரு சேத்தா மேல 19 பேர் நான் ஏத்துமோவேன் காலைல எத்தனை பேர் ஏத்தக்காரானோ
இன்னொரு உங்களை நம்பருக்கு முன்னால மாதிரி வாயில வந்துச்சு கேஸ் போடுவேன். கேஸானே போட்டு சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போட்டுனா அந்த கேஸ் நான் பிடிக்கல. ஆமா வார்த்தை சுத்தமா பேசலங்க. நான் வடக்கத்தோட பேசணும். வணங்குறா டேய் டேய். ஆமா என்ன பண்ணல ஓட்டி முள்ளான்னு ஐயா வரங்க ரொம்ப நன்றி. அம்மா அன்பு சார் உலக பெருங்குடி மக்களுக்கும் அரச குல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம். இசைக்குறுகார் எதற்கு உருகார், இசையால் பலரை மயங்க வைத்த தெய்வம் இந்த ஆடல் அரசை பாராட்டி இந்த முத்தாரத்தன பரிசைகளுக்கு அவங்களுக்கு எதுக்கு கைட்டு கொடுக்குறீங்க? இசையால் பலரை மயங்க வைக்கக்கூடிய அதுக்கு இவளுக்கு இந்த முத்தாரவருக்கு ஏன்னா பணத்தை கொடுக்காத முத்தாரத்தை கைட்டு கொடுக்குறீங்களாப்பா? இவள் இசைக்கும் இவள் நாட்டியத்திற்கும் பணம் மதிப்பாக்குது. இந்த முத்தார யாருடைய முத்தாரம்? தாய் மணிமேகலை இறந்து விட்டா அவருடைய முத்தாரம். என்னுடைய தாய் முத்தாரத்தை ஒரு நாட்டியக்காரிக்கு கைட்டு கொடுக்குறீங்க. இவளும் தாய்க்கு சமமான தாய் இடத்துல அவங்கள வச்சுக்கிறீங்க நீங்க. சரி சரி ஐயா ரொம்ப நன்றிங்க. எங்க வீட்டுக்கு போயிட்டு பாரு. அம்மா முத்தாரம் எங்கேயுமே வாங்க முடியாது, மதிக்க முடியாது. உனக்கு தந்திருக்கிறார். அப்படியா? ஆமா. இது எங்க கிடைக்கும்? இது எங்கேயுமே கிடைக்காது. செய்யாறு மீனாட்சி தோர்ல தான் கிடைக்கும். 30 ரூபா வாங்கி வாங்க. 30 ரூபாங்க சொல்ல போறேன். 30 ரூபா விலை மதிப்பற்றது. எவ்வளவு? 30 ரூபா. டேய் இது 100 எவ்வளவு? 30 ரூபா. 30 அல்ல 30. கரெக்ட்டா சொல்லிட்டே பச்சா. இதுதான் நான் சொல்றேன். 30 லட்சம் இது. இது என்னுடைய முத்தாரம் சொன்னால் 30 லட்சம் இது. உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், தண்ணி சம்பந்தம் பாய் போடுங்கப்பா. இருக்கடா உங்களை நம்ம அரண்மனையில தங்க வைக்கிறீங்க. பந்தார விரட்டி அடித்த தமிழ் மண்ணல்ல, பந்தார வாழ வைத்தவன். இவர் யாரு? ஒரு நாட்டியக்காரி. நம்ம நாட்டுக்கு பாக்குறவங்க யாரோ தவறா பேசுவாங்கப்பா. நாட்டியக்காரி நம்ம அரண்மனையில தங்க வச்சக்கா. நான் தவறா நடிக்கிறேனா? அடுத்தவள தவறா நடிக்கிறேன். நாட்டியக்காரி கேவலமா இருப்பாங்க. ரொம்ப நீ பின்னால அரும்பு வைப்பீங்க. அனுபவம்னா அவங்களுக்கு வேற. அனுபவம் எவ்வளவு இருக்கு. என்ன சரி, நீ சின்னத்திரை குழந்தை, நீ உணவருக்கு போயிருப்பா. சரி அப்பா சொல்றாரு போமா. ஐயா எனக்கு தங்கவதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் தரீங்களா? ஆமா, அரண்மனைக்கு பின்னாடி இருக்க அந்தரங்கார போமா. என் வீட்ல இருக்கிற பொருள்லாம் யார் எடுத்துட்டு வருவா? நாங்க தூக்கிட்டு வரோமா. சாமான் ஒவ்வொன்னா நான் தூக்கிட்டு வரேன். இல்லங்க உன் சாமான் எங்க இங்க வச்சுக்கிற சொல்லு. இல்ல நான் தனி தனியா தூக்கிட்டு வரேன். தனியா வேணாங்க, என்னுடைய முக்கியமான பொருள் தோல் தலை யாத்து. ஆனா நீ தோல் நான் எடுத்து வேணாப்பா. அது இல்ல நான் கூற உடனே தூள் இருக்குமா, அந்த தோல் தண்ணி தூக்கிப்பா. நாலு தூள் வச்சு நானா அந்த மொண்டுலாம் வச்சுக்கிறேன். அது மட்டும் அது இல்ல, அந்த தூள் தாண்ட 2 மொண்டு வைப்பாங்க. தூளத்தை தூக்குறாங்கன்னா ஏ அசிங்கமா ஒரு வாயில வாடியா சாமான ஓடி எல்லாம். அதனாலதான் நான் எதிர விட்டேன். அது இல்லைங்க என் வீட்டுல அதுக்கு முன்ன நான் ஒரு நாட்டியம் ஆடுவேன், குச்சிப்புடி நாட்டியம். சாமாச்சி 4-5 குச்சிப்புடி அது டான்ஸ் மூலம் ஆட முடியும். அது முடியாது. பிரமாதமா ஆடுவேன். ஆனா ஒரு குச்சி கூட மாட்ட காணும். அது வச்சுட்டு ஆடி இல்லைங்க இவங்க கட்டப்பை எடுத்துன்னு வரல. கட்டப்பை எடுத்து அதுல இருந்து புடிங்கிட்டு இருப்பாங்க. ஆமா சரிம்மா. எல்லாம் சிரிக்கிறாங்க. ஓ வா சிரிக்கிறாங்கன்னா வாய்க்குது சிரிக்கிறாங்க. என்னடா வேணாம் ஐயா எனக்கு ரூம் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா யாரு? அது என்கிட்ட கேட்டாதான் நான் தான் ஏற்பாடு பண்றது. துட்டு மட்டும் அவருக்கு பேசுனா ரூம் இல்லைங்க. எனக்கு எந்த ரூம் எப்படின்னு நல்லா பரவாயில்ல. அந்த ஒரு ரூம் மட்டும் ஒரு ரூம்னா எது நீ கேள்வி உனக்கு எல்லாம் தினாச்சு கேளு. ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம். ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம் தானே அம்மா? இந்தியன் பாத்ரூம் அருமையா பளிங்கல் போட்டு வச்சுக்கிறேன். நீ அங்கேயே குளிக்கலாம், அங்கேயே போலாம், அங்கேயே சாப்பிடலாம். எனக்கு இந்தியன் வேணாம், வெஸ்டர்ன்
தான் வேணும். முட்டு போட்டு உட்கார முடியல. அப்படியே உட்காந்துனே போனோம். வெஸ்டர்ன் அது கூட கிடையாது உனக்கு. உனக்கு புது மாடல் வந்துக்குது, சூப்பர் மாடல். நெட்ல பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு ஹெலிகாப்டர் வந்துக்குது. எப்படி ப்ரோ? நாளைக்கு ப்ரோ நெத்தா கோதரா நாய முந்தா நெத்தா நாய்க்கு புரோ வாங்க. சரி உனக்கு அது கூட கிடையாது. முட்டு போட்டு உட்கார வேணாம், அப்படியே கூட உட்கார வேணாம். உனக்கு நின்னுக்கினே சூப்பர் மாடல் அது வந்துக்குது. அந்த வந்து பாத்ரூம்ல பிரிட்ஜ் பண்ணி விட்டுறேன். அவ்வளவுதான். நீ உள்ள போய் நின்னா போதும், பைப் ஒன்று வரும், அதை வச்சு நான் புது மாடல் காத்திலே மொத்தம் உனக்கென்றே தயாராக இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டுல வரும்போது அப்படியே எப்படி கூடுவீங்க? அந்த வயது தான் போவா. நான் கேக்குறேன். புது மாடல் தெரியாது. இல்ல எவ்வளவு ஆண்டோர்கள் சான்றோர் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. என்ன வார்த்தை பேசுறீங்க, ஏது வார்த்தை பேசுறீன்ற அறிவே இல்லையாடா? நான் கேக்குறேன், இந்த சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? வாழ்ந்தா ஒழுக்கமா எப்பவுமே எவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே தண்ணி குடிக்காதீங்க. ஏற்கனவே அடிச்சிங்க அடிச்சுன்னு கூடும். பேன் போடுங்க. அப்படி பேன்ல வெளியே பத்துங்கிறாங்க, குட்டை திரிச்சிருக்கோம். அதெல்லாம் சுத்தி நின்று சாவடிக்காதீங்க. எப்பவுமே சுத்தி நின்று அவனுக்கு காத்து போவா சேர்த்துக்குவாங்க. நில்லுங்கப்பா. எப்பா போட தண்ணி குட்டியா சாவடிச்சுறேன். நான் கேக்குறேன், ஒழுக்கம்னவனே உனக்கு நான் நெஞ்சு வலி. அவன் பகச்சிடல நான் தானே இருக்கிறேன். எனக்கு வராது, யாருக்கு வரும்? நெஞ்சு வலி வராது. தப்பா நினைக்க மாட்டேன். கொஞ்சம் திரும்ப வெளியே வந்துருது. ரொம்ப நன்றி. நீ இப்படி ஒரு ஆடவர் இருக்கிறாங்கன்னா ரொம்ப நன்றி. பரவாயில்ல, நான் அப்பப்ப தள்ளி விடுறேன். நீங்க மானத்தை காப்பாத்துறீங்கல்ல? மானத்தியா அது எங்க காப்பாத்தும்? அது ஒழுங்கா அது வானண்டா. ஐயா வரட்டுமா? சரிங்க. அவங்களுக்குலாம் வரத்துக்கு ஒரு மியூசிக், போறதுக்கு ஒரு மியூசிக், ஆனா நாங்களாம் வந்தா கிடையாது. நானும் உன்னுடைய நாட்டிற்கு வந்து கண்ணுக்கு நல்ல விருந்து கிடைத்தது. அது மட்டுமல்ல, என்னுடைய தந்தை இறந்த பிறகு இந்த நாட்டை இப்படித்தான் ஆள வேண்டும் என்ற அனுபவம் எனக்கு இல்லை. அதனால் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், உலக அனுபவங்களை கற்று வர வேண்டும். அது மட்டுமல்ல, இனி என்னுடைய நாட்டிற்கு சேர வேண்டிய வரிப்பணம் தேவையில்லை. நம் நாடு இரண்டும் ஒன்றாகிவிட்டது. நான் மகிழ்ச்சியோடு சென்று வருகின்றேன் அண்ணா. மிக்க மகிழ்ச்சி. கண்ணுக்கு செவிக்கும் விருந்து எடுத்து விட்டது. உனக்கு உணவு இருக்கிறது. உணவறிந்து பூரண ஓய்வெடுப்பார். நம்ம நாட்டில் இந்த 30 விழா இப்படி நடக்கவில்லை. வந்தார வரவேற்க வந்தவர வியத்திரை உண்ண உணவு, உடுக்க உணவு, இருக்க இடம் சீக்கிரமாக பாய்ச்சி. நான் பார்த்த வலையில் சிக்கிவிட்டான். நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடந்து போச்சு. அதிகமாக மன்னர் மாலை ஏடி குத்துறான், தங்க இடம் குத்துட்டான். இனிமே தான் ஒவ்வொரு காயா நவுத்தணும். அரண்மனையில் சாருமதி பார்த்துக்கொள். சரி, ஆனால் சாருமதி நான் என்ன பண்ணணும் சொல்லு. சொல்வது சொல்லு சொல்லு.